ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வெஜிடபிள் ரைஸு குக்கரில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டாச்சு. தேவையான வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கிலோ ரைஸ்க்கு தேவையான வெங்காயம் தக்காளி ஒரு 4 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா எண்ணெய் வதக்கணும். வெங்காயத்தோட எண்ணெயில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி நல்லா வெங்காயத்தை வதக்கினதுக்கப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி வச்சுருவோம். கொஞ்சம் கறி மசாலா, பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுருவோம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கினோன்னே எடுத்து வச்சுருக்க பட்டாணி, கேரட் பீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி போட்டுக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கோம் கேரட் பீன்ஸ், எண்ணெயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுருவோம். காய்கறி நல்லா எண்ணெயில் வதங்கணும், அப்போ தான் நல்லா இருக்குங்க. காய்கறிலாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வச்சுங்க. நல்ல ஓரளவுக்கு எண்ணெயில் 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், ப்ளைன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலந்து கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுலாம். மசாலாலாம் எண்ணெய் நல்லா வதங்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு அலசின தண்ணி அதையும் ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாலாம். இப்போ அரிசி 1 கிலோ அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி கொதித்தானே அரிசி போடலாம். கொஞ்சம் நேரம் வைக்கலாம். சிக்கன் இந்த அடுப்பில் ஒரு பக்கம், இன்னொரு அடுப்பில் சிக்கன் தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். குக்கர் நல்லா சூடான தேவையான எண்ணெய் ஊற்றி மசாலா பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலாலாம் பட்டை கிராம்பு போட்டு பட்டை 2 கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு சிக்கனுக்கு தாளிக்கலாம். பட்டை கிராம்பெலாம் போட்டு வச்சு இப்போ தேவையான எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கலாம். 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு 4 வெங்காயம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போட்டுக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி விட்டுடலாம். இங்கே அரிசி தண்ணி கொதி வந்துடுச்சு. அரிசியை போட்டுடலாம். இந்த இடத்துல ரைஸுக்கு தேவையான 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ போட்டுருவோம்.
தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டலாம். குக்கரில் போடும்போது தண்ணி மட்டும் அளவாக பார்த்து வச்சுக்கணுங்க. 1க்கு 1.5 அளவு கணக்கு வச்சு போட்டால் தான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி. நல்லா ஊறின அரிசினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். அப்போ தான் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக உடையாமல் வரும். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கிலோ அரிசிக்கு தேவையான அளவு ஏற்கனவே காயெல்லாம் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் காய்க்கு. அதனால் அரிசிக்கு தேவையானது பார்த்து போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் சும்மா மூடி வைக்கலாம். கொதி வந்தோடனே நம்ம குக்கர் போட்டுக்கலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் இங்கே வதங்கிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளியும் போட்டுடலாம். குக்கரில் வேகிறதுனால நல்லா சீக்கிரம் வந்துடுவாங்க அந்த காரணம். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிட்டோம். அப்புறமா நம்ம சிக்கன் போடலாம். இப்போ அரிசி போட்டு நல்லா கொதி வருதுங்க. மெதுவாக நம்ம ஒரு கிளறி போட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும். புழிஞ்சிட்டு மெதுவாக ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் விசில் வந்தோடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கரெக்டாக இருக்கும். சிக்கனுக்கு தேவையான கறி வெந்துட்டு தேவையான களி வேகுது. விசில் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் வேகட்டும். ஃபுல்லாக வச்சுட்டு அடுப்பை ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக வச்சிடலாங்க. ஒரு கொதி வந்து விசில் வரும்போது அப்புறம் ஸ்லோ பண்ணிக்கலாம். விசில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாப்பாடு ரெடி ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. வச்சு சாப்பாடு எடுத்து சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. கறியை போட்டுருவோம். கழுவி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். மற்ற சிக்கனை போட்டு எண்ணெய் நல்லா வதக்கி வச்சுருக்கோம். ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருக்கோம். எண்ணெயில் வதங்கும் போது நல்லாயிருக்கும். நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட வெஜிடபிள் ரைஸு உதிரி உதிரியாக குக்கரில் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சுங்க. நல்லா நீட்டாக ரைஸ் உடையாமல் சுவையாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி புதினா மேலே தூக்கிடுவோம் டெக்கரேஷனுக்காக. போட்டு லைட்டாக ஒரு கிளம்பி விட்டுருவோம். வெஜிடபிள் ரைஸு குக்கரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து சிக்கன் வந்து தாளிச்சிட்ருக்கோம். கொஞ்சம் தேவையான அளவு சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மசாலா தேவையான அளவு போட்டால் போதும். கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு
நல்லா கலந்து விட்டுருவோம். எண்ணெயில் இந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் சிக்கனோட. இந்த வெஜிடபிள் ரைஸ் கூட மட்டன், சிக்கன் கிரேவி எல்லாமே தொட்டு தயிர் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க, சுவையாக. பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப சத்தானது. குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். குக்கரில் செய்யும்போது நம்ம தண்ணி தேவையான அளவு கரெக்டாக வச்சுக்கணும். ரொம்ப அருமையான சாப்பாடு இது. சிக்கன் கிரேவிக்கு நம்ம எப்படின்னு பார்ப்போம். மசாலாலாம் போட்டுடலாம். கிரேவிக்கு கொஞ்சம் மஞ்சள்தூள், ப்ளைன் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 4 கரண்டி நான் போடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சுருக்கம் காரமாக எங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் போட்டுக்கலாம். இது வீட்டு மிளகாத்தூள் தாங்க, கடை மிளகாத்தூள் எதுவுமே இல்லை. வீட்டில் அரைச்ச மிளகா, தனியா மசாலாலாம் போட்டு அரைச்சது. நாங்கள் இதை தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு அந்த இதுவும் மிளகாவும் எப்படி அரைக்கிறதுன்ற போடுறேன் நான் வீடியோ. மசாலாவும் நல்ல எண்ணெயில் கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சம் 1 டீஸ்பூன் பெப்பர், சீரகம் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதுக்கு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாங்க. ஒரு கரண்டி தயிர் ஊற்றி, நிறைய வேண்டாம், சும்மா கிரேவிக்காக அந்த டேஸ்ட்டுக்கு. சிக்கன் சூடுன்றதுனால கொஞ்சம் கிரேவியும் திக்னஸாக கிடைக்கும், அதுக்காக வேண்டி ஊற்றி நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. இது ஒரு 10 நிமிஷம் சீக்கிரம் குக்கரில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இறக்கும்போது கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கிரேவி நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும். சப்பாத்திக்கு சைடுலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. அதாங்க நம்மளோட வெஜிடபிள் ரைஸ்க்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை. அஸ்ஸலாமு அலைக்கும்.